புளூட்டோ வெளியே படிச்சு இப்படி 8 கிரகங்கள் வந்து சூரியனை மையப்படுத்தின உருவான உணவு. பிறகு ஒரு சூரியன்ல வர செதறல்கள்னால பல்வேறு கிரகங்கள் உருவாச்சு. அந்த கிரகங்கள் 9 செதறல்கள். அது சூரியனோட மேக்னெட்டிக் பவர்னால எர்த் வந்து சூரியனை சுத்திட்டே வரும். சுத்திட்டு இருக்கிற தருணம் என்னன்னா சூரியனோட வெளிப்பாடுனால பூமியில நடந்த மாற்றங்கள் ஏற்படும் காரணத்தினால பல்வேறான வெடிப்புகள் பூமியில ஏற்படுச்சு. மழை பல்லாயிரக்கணக்கான வருஷம் தொடர்ச்சி மழை, பல்லாயிரக்கணக்கான வருஷம் வால்கனோ இரப்ஷன், கணக்கான ஐஸ் மழைகள் போய் உருவாகி ஒரு பக்குவப்பட்ட மண் உருவாகும் போது சின்ன ஃபியூஷன் 2 மாலிகுல் ஃபியூஷன் ஆச்சு அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஹைட்ரஜனும் கார்பன் மாலிகுலும் ஃபியூஸ் ஆகிற ஸ்பான்டேனியஸ் ஃபியூஷனை வந்து ஒரு உயிரணுக்கள் உருவான முயற்சிகளை வந்து அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரி பிரபஞ்சங்கள்ல வந்து பல்லாயிரக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் இருக்கு. அந்த கேலக்சிஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இப்ப பல்வேறு முயற்சிகளை நம்ம இறங்கி இருக்கோம். எத்தனையோ டெலிஸ்கோப்ஸ் டெவலப் பண்ணிருக்கோம், எத்தனையோ ஸ்பேஸ் ப்ரோப்ஸ் அலோவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட நம்ம விட்ட ஸ்பேஸ் ப்ரோப் வந்து சந்திரன்ல நீர் இருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. மாஸ் ஒண்ணு பண்றதுக்கு மத்த கேலக்சியில போய் அனலைஸ் பண்றதுக்கான சேட்டலைட் ப்ரோப்ஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். எல்லாமே ஒரு அறிவியல் சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாச்சு தவிர ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் உருவாக்குன்ற கேள்விக்குறி போயிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் மேலோக்கி போவோம், இந்தியா விட்டு பார்ப்போம், பூமியை விட்டு பார்ப்போம், பிரபஞ்சத்தை விட்டு பார்ப்போம். அது உருவாக்கத்துல மாலிகுல் டெவலப் பண்றது டிஎன்ஏ மாலிகுல் நிலத்தில் உருவாகி சின்ன சின்ன செல் ஃபியூஷன் ஆகி உயிரினங்கள் உருவாகி செல் டிவிஷன் ஏற்பட்டு பல டிஎன்ஏ மாலிகுல். இப்ப நாம டெஸ்ட் பண்ணினா எனக்கு ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், உங்களுக்கு ஒரு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும், மாடுக்கு டிஎன்ஏ மாலிகுல் இருக்கும். பல்வேறு பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் சொல்லுவோம். பரிணாம வளர்ச்சி வந்து உருவாக்க ஏற்படுது. சரி, ஸ்லைடு போங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. சரி, இந்த பிக் பேங் ட்ரையல் அறிவியலுக்கு உட்பட்டதா? ஐயா ப்ரூஃப் கேட்பாங்க. இது யார் உருவாக்குனா, ஏன் உருவாக்குனா? லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் கிட்டத்தட்ட உலகத்தில் இருக்கிற 24 நோபல் லாரேட்ஸ் ஒன்னா சேர்ந்து இந்த பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்றதுக்கான பண்ண எக்ஸ்பெரிமெண்ட். இது பிரான்ஸ்ல ப்ரீவியஸ் ஸ்லைட். இது பிரான்ஸ்ல நடக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் பிக் பேங் தியரியை ப்ரூவ் பண்ணது. இது பிரான்ஸ்ல 2 பாத்தீங்கன்னா பெரிய சர்க்கிள் விட்டுருக்காங்க. புரோட்டான், அதாவது வேதியியல் படி சொல்லுவோம், புரோட்டான் ஒரு வேதியியல் வந்து ஒரு சைட் டைரக்ஷன்லயும் இன்னொரு சைட் டைரக்ஷனும் ஹை வெலாசிட்டி ஸ்பீட்ல சுத்த விடுவாங்க. இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா ஒரு யூனிவர்ஸ் உருவாக்க ஒரு மினியேச்சர் மாடல். இப்போ ஒரு பெரிய பில்டிங் பிளாக் கட்டுறோம், அதுக்கு ஒரு மேப் போடுவோம்ல, குட்டி பொம்மை மாதிரி ஒன்று உருவாக்கும். இப்போ ஒரு பெரிய கார் உருவாக்கும், அந்த காருக்கான முயற்சி இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு இயற்கையான ஈவெண்ட் ஒரு பிக் பேங்க எப்படி வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கான பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல ஹை ஸ்பீட் வெலாசிட்டில கிட்டத்தட்ட ஒரு 2000 கிலோமீட்டர் உள்ள டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி ஃபியூஷன் எஃபெக்ட்ல வந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோர்னால எப்படி வந்து ஒரு யூனிவர்ஸ் உருவாச்சான தருணங்களை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வந்து ஒரு ஆரிஜின் ஆஃப் டைம் பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் புக் நீங்க படிக்கலாம். அது அறிவியல் பூர்வமாக ரிலீஸ் பண்ணி வேர்ல்ட் ஃபேமஸ் புக் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த புக் நீங்க படிக்கலாம். ரிச்சர்ட் டாக்கின்ஸ் புக்ல காட் டிலூஷன் ஒரு புக் இருக்கு. அந்த புத்தகத்துல இந்த லார்ஜ் கொலைடர் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி நுண்ணியமாக உங்களுக்கு ஒரு பேர்ட்ஸ் வியூ தான் கொடுக்குற நுண்ணியமாக எப்படி ஒரு உலக உருவாச்சான கதையை வந்து உண்மையின் அடிப்படையில ஃபேக்ட்ல ஒரு பார்ட்டிகல் கொலிஷனால உருவான இதுவை வந்து சயின்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. இது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் உள்ள அந்த பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மின் வளையம் மாதிரி அது உள்ள அந்த ஹை சார்ஜ் போட்டான் எப்படி உள்ள போனதுக்கான அந்த மனுஷன் நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரியும் ஸ்பாட் ரெட் லைட் மார்க்கர். அங்க ஒரு சின்ன மனுஷன் அவர் நின்று இருக்காரு பாருங்க. அவரோட சைஸா இருக்கு அந்த ஹியூஜ் பைப் லைன். இது மினியேச்சரா ஒரு யூனிவர்ஸ் எப்படி உருவாக்குறதுக்கான அறிவியல் ப்ரூஃப் அடிப்படையில் பண்ணாங்க. ஓகே, இப்போ இன்னொரு வீடியோ காட்ட போறேன். இந்த வீடியோ உருவாக்குனது ரிச்சர்ட் ஆட்டன்பரோ. சார் ரிச்சர்ட் ஆட்டன்பரோ வந்து சயின்ஸ் பாட்னிஸ்ட், ஜூவாலஜிஸ்ட். இவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. உயிர்களின் தோற்றத்தை பத்தி நுண்ணியமா விளக்குற தருணம் அவர் சொல்றாரு. சவுண்ட் வேணும். இந்த மைக் சவுண்ட். அவர் எப்படி சொல்றாருன்னா டார்வின் ஓட ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் தெரி இந்த கால ஜெனடிக்ஸ்ல வந்து எப்படி ப்ரூவ் பண்ணாங்க. ஜெனடிக்ஸ் தியரி ப்ரூவ் பண்றதுக்கான அத்தியாட்சிகள் வந்து மரபு அணுக்கள், சுற்றுப்புற சூழல் எப்படி உருவாச்சு, பரிணாம வளர்ச்சி ஒரு சின்ன கிருமியில இருந்து எப்படி ஒரு மனிதனுக்கு உருவான வித்தியாச செய்திகளை வந்து
வெளிப்படையா சொல்றாங்க. ஸ்பீக்கர் இருக்கும், கனெக்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கர் அவர் என்ன சொல்றாரா, பல்லாயிரக்கணக்கான வருஷம் முன்னாடி கடல்கள்ல வந்து ஹைட்ரஜனும் கார்பன் மாலிகுல் ஃபியூஸ் ஆகி வந்த சுவாசிக்கிற தன்மைப்பட்ட இது உருவாயிருக்கு. சவுண்ட். அப்புறம் பரிணாம வளர்ச்சி வரும்போது பைனரி ஃபிஷன் டிவிஷனால பல்வேறு அமைப்புகள்ல செல் சிலிண்டர் ஃபார்ம்லயும் சர்க்குலர் ஃபார்ம்லயும் கடல்களை உருவாச்சு. பிறகு அதுக்குன்னு ஒரு பாடி உருவாக்கம், சுவாசிக்கிறதுக்கு நீர் சுவாசிக்கிறதுக்கான பாடி உருவாக்கம் ஏற்பட்டு அதுல மைக்ரோஸ்கோப்ல ரெஸ்பிரேஷன், அதாவது சுவாசிக்கிற நம்ம லங் எக்ஸ்பேண்ட் பண்றோமா அது மாதிரி ரெஸ்பிரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆன முயற்சிகள் ஏற்பட்டது. பிறகு அடுத்த பரிணாம வளர்ச்சி வரும்போது பல்வேறு வகையான உருமாற்றங்கள் ஏற்பட்டது அந்த கடல் வாழ்ல. ஏன்னா அந்த காலத்துக்கு அந்த உணவுக்கான சேர்க்கை தேவை. Some organisms became more mobile and developed a mouth that opened into a gut. Others had bodies stiffened by an internal rod. They, understandably, developed sense organs around their front end. ஸ்பைன் எப்படி, முதுகு தண்டு எலும்பு எப்படி உருவான கதையை அவர் ரிஃப்ளெக்ட் பண்றாரு. பிறகு புழுக்கள் கடல்ல வந்து நத்தைகள், இப்ப இருக்கிற நத்தைகளோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் ஆன்செஸ்டர்ஸ் புழுக்கள் வந்து தண்ணில இருந்து மேலேறி மெருகேறி மீனோட ஆரம்ப கால நிலைமைகளா மாறி உருவானப்ப சின்ன சின்ன கடல் தரையில தவழற உறுப்புகள், கிருமிகள், மிருகங்கள், சின்ன சின்ன மிருகங்கள் உருவாகி பரிணாம வளர்ச்சி பெற்று நீர்ல உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது நிலத்துக்கு வந்தபோது நிலத்துக்கு வந்த பல வகையான பூச்சிகள், கிருமிகளோட முயற்சி வந்து பாத்தீங்கன்னா உணவு வேட்டை, சுற்றுச்சூழல் சேர்க்கிறதுல பரிணாம மாற்றம் உருவாக்க ஏற்பட்டதுக்கு காத்துல நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அடுத்த அடாப்டேஷன் இவால்வ் ஆகும்போது பூச்சிகளோட காலம் வந்தது. நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பரிணாம 4 பில்லியன் இயர்ஸ் முன்னாடி உருவாக்கின தருணத்துக்கான அறிவியல் ரீதியாக உண்மையான கண்டுபிடிப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப டிராகன் பிளைஸ். பிறகு கடல்ல ஒரு சார் மிருகங்கள் வந்து ஆங்கர் பண்ணும், பிஷ் பிடிக்கிறதுக்கு ஆங்கர் பண்றதுக்காக உணவை வந்து பிக்சடா பிடிக்கிறதுக்காக ஸ்பைனஸ் ப்ராசஸ், முதுகு தண்டு வளம் உருவாகி மீன் வந்து சுவாசிக்கிற தன்மை வந்து கில்ஸ், அதாவது தெரியும் கடல்ல பாத்தீங்கன்னா சுவாசிக்கிற தன்மை கில்ஸ் போறோம். கில்ஸ் வந்து ஒரு மீனுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா கில்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், தண்ணியில எப்படி சுவாசிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் டெவலப் ஆகி அதே கில்ஸ் பல பிஷஸா மாறி அந்த கில்ஸ் வந்து கை டெவலப் ஆச்சு. அந்த கை டெவலப் ஆன உடனே கடல் வாழ் சில குரூப் வந்து திருப்பியும் மணலுக்கு வரும்போது இப்ப நீங்க பார்க்கலாம் ஆம்பிபியன் சொல்லுவோம். தவளை வந்து கடல்லையும் வாழும் நிலத்திலையும் வாழும், குரோக்கடைல் கடல்லும் வாழும் நிலத்திலே வரும். அதோட ஆரம்பகால ஆன்செஸ்டர்ஸ் ஆன டெவலப்மெண்ட் நீங்க பார்க்கலாம். இப்ப ஏன் இந்த மாதிரி மிருகங்கள் ஏன் இப்ப இல்ல நீங்க கேட்கலாம். அந்த கால சூழல் வெப்ப சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் ஒரு தியரி இருக்கு. அந்த கால சூழல் வெப்ப தாங்கிறதுக்கான சக்தி உள்ள இனங்கள் வாழ்ந்துச்சு, சக்தி இல்லாத இனங்கள் அழிஞ்சு போச்சு. அதாவது அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ப வாழக்கூடிய தருணம் வாய்ந்த உயிரினங்கள் எதுவும் இல்ல. இந்த சூழலுக்கு ஏற்ப வாழ்றதுனால எங்களை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. நீங்க பாத்தீங்கன்னா டைனோசார் அந்த ரெப்டைல்ஸ்ல இருந்து அந்த வந்ததுல ரெப்டைல்ஸ் வந்து டெவலப் ஆகி டைனோசாரா வந்துச்சு. இந்த டைனோசார் என்ன ஆச்சுன்னா 65 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி பூமி வந்து ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல் ஏற்படுது. இதுவும் அமெரிக்கால மண்ணிலையும் ஆஸ்திரேலியா மண்ணிலையும் அந்த ஆஸ்ட்ராய்ட் தாக்குதல்னால டைனோசார் இனம் முழுமையா அழிக்கப்பட்டது. இந்நேரம் டைனோசார் இனம் அந்த ஆஸ்ட்ராய்ட் எஃபெக்ட்னால உழியலனா மனிதன் உருவாயிருப்பானே ஒரு சந்தேகம். இப்ப டைனோசார் ஆளுங்க எக்ஸிஸ்டண்டா இருக்காங்கன்னா பறவைகள்,